Hello students, very good morning to all. Once again welcome to Catalytic Chemistry classes. So in the previous classes நம்ம quantum chemistry பத்தின ஒரு introduction and important formulas related to quantum chemistry இத பத்தி நம்ம பார்த்திருந்தோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் அந்த 23 ஃபார்முலாஸும் முன்னாடியே படித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நான் அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸுக்கு எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி தான் நான் எடுக்க போகிறேன். ஏன்னா குவாண்டம் கெமிஸ்ட்ரின்றது ஒரு மிகப்பெரிய சாப்டர், ஒரு கடல் அளவுக்கு உள்ளது. ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக ரொம்ப டெப்த்தாக போயெல்லாம் அதை எடுக்க முடியாது. ஓகே, இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஸோ அதனால் நம்ம எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் எப்படி மார்க்ஸை ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா, நான் சொல்கிற வெளியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் குவாண்டம் கெமிஸ்ட்ரியிலேருந்து அவங்க என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் ஃபார்முலாஸை படிக்கணும், அதுக்கப்புறம் உங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, so by the way this is a second video from quantum chemistry. Okay, let's start the session. So first நம்ம பார்க்க போகிறது என்ன, degeneracy calculation. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் ஃபார்முலாஸில் degeneracy calculation, அதாவது 1D பாக்ஸ், 2D பாக்ஸ், 3D பாக்ஸ். ஓகேவா, இதில் 2D and 3D cuboidal பாக்ஸ் ஆல்சோ. ஓகேவா, ஸோ இப்படி இருந்தால் இதுக்கு எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணுறது, அப்புறம் டீஜெனரசி எப்படி கால்குலேட் பண்ணுறது. கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு எனர்ஜி இந்த 1D பாக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அது போக டீஜெனரசியும் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா, ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் வாட் இஸ் அ டீஜெனரசி அண்டு எனர்ஜியை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ டீஜெனரசி கால்குலேஷன். ஃபஸ்ட்டு த எனர்ஜி ஆஃப் பார்ட்டிக்கிள் இன் 1D பாக்ஸ், இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா E = n² h² / 8ml². ஓகே, where n equal to principal quantum number and h. Okay, this is a h is called Planck constant. So Planck constant value என்ன 6.6 into 10⁻³ 34. Okay, and mass of the particle, then length of the box. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு கொஷின்ஸில் கொடுத்துருவாங்க. அப்படி கொஷின்ஸில் கொடுக்கலாட்டி you have to just keep it M அண்டு L அப்படின்னே நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, தென் ஃபார் கிரவுண்டு ஸ்டேட். ஓகேவா, ஸோ உங்களுக்கு கொஷின்ஸில் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த எனர்ஜி ஆர் டீஜெனரசி 1D பாக்ஸ் இன் ஃபார் கிரவுண்டு ஸ்டேட்டுன்னு கொடுத்துருந்தா என்னோட வேல்யூவை நீங்கள் 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, என்னோட வேல்யூவை நீங்கள் 1ன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்னா யூ ஹாவ் டு டேக் n = 2. செகண்ட் எக்ஸைட்டட்ஸ்னா n = 3. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட் நான் இங்கே எழுதுகிறேன். First excited state na n = 2. Second excited state n = 3. Don't forget, இது பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் இருக்கும். கிரவுண்டு ஸ்டேட்னா you have to always take n = 1. புரியுதுங்களா? Then next, for 2D box, energy equal to h² / 8ml² nx² + ny². Okay, and for 2D cuboidal box or rectangular box, ஓகே, உங்களுக்கு கொஷின்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. நார்மலாக 2D கியூபிக் பாக்ஸுன்னு கொடுத்தா யூ ஹாவ் டு செலக்ட் திஸ் ஒன். 2D பாக்ஸுன்னு கொடுத்தாலும் இது தான், 2D கியூபிக் பாக்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். ரெக்டாங்குலர் பாக்ஸ் ஆர் கியூபாய்டல் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா யூ ஹாவ் டு செலக்ட் திஸ் ஃபார்முலா. E = h² / 8m into nx² / lx² + ny² / ly². ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க. இங்கே என்னென்னா லென்த்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெக்டாங்குலர் பாக்ஸ்னால நமக்கு நல்லா தெரியும், ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி எல்லா லென்த்தும் ஈக்குவலாக இருக்காது, இங்கே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ என்ன எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது ஃபார் கிரவுண்டு ஸ்டேட். 2D பாக்ஸில் n கிரவுண்டு ஸ்டேட்டுக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா n = 1,1. ஓகேவா, 2. ஓகேவா, nx அண்டு ny. 1,1 திஸ் இஸ் ஃபார் கிரவுண்டு ஸ்டேட். நெக்ஸ்ட்டு, for first excited state nx = 1 and ny = 2. ஓகேவா, நீங்கள் இதை அப்படியே மாற்றி எடுத்தாலும் ஓகே தான். ஓகேவா, nx = 1 or ny = 2 இப்படின்னு ஃபஸ்ட் எடுத்துருக்கீங்க. இதே செகண்ட் டைம் எடுக்கும்போது nx = 2 ny = 1 அப்படின்னு, அதாவது ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் 2ன்னு கன்வெர்ட் பண்ணிடணும். புரியுதுங்களா? தென் செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுன்னு போது ரெண்டுமே 2 ஆகிடும். ஓகேவா, nx = 2 ny = 2. ஓகேங்களா, அண்ட் தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டு அப்படின்னு சொன்னால் nx = 2 ny = 3. ஓகே, ஏதாவது ஒன்று நீங்கள் 3ன்னு கன்வெர்ட் பண்ணிடலாம். அது nx-ஆகவும் இருக்கலாம், இல்லை ny-ஆகவும் இருக்கலாம். புரியுதுங்களா? தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபார் 3D பாக்ஸ்.
Okay, for 3D box, E equal to energy is equal to h square divided by 8 ml square into nx square plus ny square plus nz square. Okay, here length are common. Okay, here length is common for a ground state. For ground state என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? nx equal to 1, ny equal to 1, nz equal to 1. ஓகேங்களா, ஃபார் கிரவுண்ட் ஸ்டேட். இதே வந்து 3D கியூபாய்டல் பாக்ஸாக இருந்தால் E equal to h square divided by 8m into nx square divided by lx square plus ny square divided by ly square plus nz square divided by nz square. Okay, lz square. ஸோ இது வந்து 3D கியூபாய்டலுக்கு லென்த் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, அண்ட் ஃபார் ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டாக இருந்தால் ஏதாவது ஒன்றை நீங்கள் டூன்னு மாற்றணும். ஓகேவா, அது எது வேணால் இருக்கலாம். நான் இங்கே வந்து nz equal to 2 அப்படின்னு எடுத்திருக்கேன். 1,1,2 ஆர் 1,2,1 ஆர் 2,1,1 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டாக இருந்தால் நீங்கள் ஒவ்வொன்றையும் மாற்றணும். ஓகேவா, அதாவது 1,2,2 ஆர் 2,1,2 ஆர் 2,2,1 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா 2,2,2 அப்படின்னு வரும். புரியுதுங்களா? ஸோ இந்த தான் பேசிக்ஸு. இது டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இதுதான் பேசிக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பேசிக்கை வச்சு நம்ம இப்போ எப்படி ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸை தான் நான் உங்களுக்கு எடுத்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஓகே, லெட் ஸ்டார்ட். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கே நான் உங்களுக்கு கொடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே 4 மார்க்கில் கேட்டது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தாலே தெரியும். நான் ஒர்க் அவுட் பண்ணி எழுதும்போது செகண்ட் கொஸ்டின் நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். செகண்ட் கொஸ்டின் இதே மாடலில் தான் இருக்க போகுது. ஜஸ்ட்டு வீடியோஸை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் அதுக்கப்புறம் வீடியோஸ் ஆன் பண்ணி பாருங்கள். அப்போ பார்க்கும்போது கரெக்டாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். ஓகேவா? தென் ஒவ்வொரு கொஷின்ஸையும் நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இந்த கொஷின்ஸ் இவ்வளோ சிம்பிளாக அப்படின்றது உங்களுக்கே புரிய வரும். சரிங்களா? சரி, ஜஸ்ட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். calculate the degeneracy of 3D box in the ground state. ஓகேவா? ஸோ calculate the degeneracy of 3D box. என்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க? ஸோ கிவன் நோட் பண்ணுங்கள் அப்படியே. ஓகே, 3D பாக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த கிரவுண்டு ஸ்டேட். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும்? நம்ம எனர்ஜி, ஓகேவா, எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றது எழுதணும். எனர்ஜி E equal to ஃபார் 3D பாக்ஸாக இருந்தால் அதாவது h ஸ்கொயர் டிவைடட் பை 8 ml ஸ்கொயர். 3D பாக்ஸு கியூபிக் தான். ஓகேவா? ஸோ எப்படி எடுத்துக்கணும் ஃபார்முலாவை? nx ஸ்கொயர் ப்ளஸ் ny ஸ்கொயர் ப்ளஸ் nz ஸ்கொயர். ஓகேவா? ஃபார் கிரவுண்டு ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னோட வேல்யூ எப்படி எடுத்துப்பீங்க? nx equal to 1, ny equal to 1 and nz equal to 1. You have to substitute the value here. E equal to h square divided by 8 ml square into n பதிலாக 1 plus 1 plus 1 square. Okay, so what we get? E equal to 1 plus 1 plus 1 கிடைக்கும். ஸோ டோட்டலாக 3h square divided by 8 ml square. Okay, so this is the energy. Okay, this is the energy for 3D box. பட்டு கேட்டிருக்க கொஷின் என்னென்னா டீஜெனரசி அப்படின்னு கேட்டிருக்காங்க. டீஜெனரசினா வேறு எதுவும் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய 3 இருக்கு இல்லையா, 3 வர மாதிரி நம்ம கொண்டு வரணும். அதாவது எப்படி அப்படின்னா சிக nx எடுத்துக்கங்க, ny அண்டு nz. ஓகே, இதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன வேல்யூ கொடுப்போம்? அதாவது யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் 1 1 1. புரியுதுங்களா? அதை ஸ்கொயர் பண்ணி நீங்கள் எழுதணும். சிய 0 வந்து இதில் வந்து கொண்டு வரக்கூடாது. டீஜெனரசி கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். ஜஸ்ட்டு லிசன். இங்கே 3ன்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3க்கு என்ன வேல்யூஸ் கொடுத்தா, ஸ்கொயர்ட் வேல்யூஸை கொடுத்தா நம்மளுக்கு 3ன்னு கிடைக்கும். இதில் வந்து 0 வந்து அப்ளை ஆகாது. புரியுதுங்களா? அதாவது 1 1 1. ஓகேவா? இதை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ண வேல்யூ என்ன கிடைக்கும்? அகெயின் 1 1 1. ஓகேவா? ஸோ இப்போ எவ்வளோ கிடைக்கும்? இப்போ இது ஒரு ஃபார்ம். ஓகேங்களா? இது ஒரு ஃபார்ம். இது ஒரு டீஜெனரசி. புரியுதுங்களா? இது ஒரு டீஜெனரசி. சப்போஸ் இதுக்கு வேறு ஃபார்மில் ஏதாவது எழுத முடியுமா? இது அதாவது இது இன்னும் டீட்டெயிலாக சொன்னோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 6ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு 6 வருது அப்படின்னா நீங்கள் அதை எப்படி கொண்டு வருவீங்க? 6ஐ nx ny nz அப்படின்னு இருக்குமா? ஓகே, nx ny nz.
இப்போது 6 வரணும் அப்படின்னா 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். ஓகே, 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதாவது 1 + 1 + 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ டோட்டல் ஆட் பண்ணால் 6ன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இது ஒரு ஃபார்ம். இப்போ இதுவே வந்து எப்படி மாற்றி எழுதலாம்? அதாவது 2வை வந்து சென்டரில் கொண்டு வரலாமா? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 1 ஸ்கொயர். ஓகே, இப்போ இப்படி ஸ்கொயர் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 + 4 + 1 = 6ன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? அண்ட் இதே ஒரு இன்னொரு மாடலில் 2 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர். புரியுதுங்களா? இது ஒரு மாடல். ஸோ அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 4 + 1 + 1. புரியுதுங்களா? இதுவும் 6 தான். ஓகேவா? இப்படி இந்த 6 எத்தனை டைம் கொண்டு வந்திருக்கோம்? 3 மாடல்ஸில் கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? 1 2 3. இதுதான் டீஜெனரசி. ஓகேவா? இங்கே கிடைக்கக்கூடிய இந்த எனர்ஜிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய n வேல்யூஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை எத்தனை மாடல்ஸில் எழுதுகிறோமோ நம்மளால் எழுத முடியுதோ அதுதான் டீஜெனரசி. இங்கே பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது. ஸோ 3யை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, நம்ம n-க்கு ஒரு வேல்யூ, n-க்கு 1, y-க்கு 1 அண்ட் n-க்கு 1. இந்த 3 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 1ன்னு கிடைக்கும். இப்படி எழுதக்கூடிய இந்த பாசிபிலிட்டியில் 0வை மட்டும் நம்ம எழுதக்கூடாது. புரியுதுங்களா? 0வை மட்டும் எழுதாமல் எல்லாமே வந்து முழு எண்களாக இருக்கணும். ஓகேவா? ஸோ வந்து இப்போ இதுக்கு ஒரே ஒரு ஃபார்மெட்டில் தான் நம்மளால் எழுத முடியும். ஓகேவா? இது தவிர இப்போ நீங்கள் 1 இங்கே கொண்டு வந்தாலும் இங்கே கொண்டு வந்தாலும் சேம் தான். ஓகேவா? ஒரே ஒரு ஃபார்மெட் மட்டும் தான் இங்கே இருக்குது. ஸோ அதனால் டீஜெனரசி இதுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ see here among the optionsல which one is correct? Option A is correct. The degeneracy is 1. இப்போ 6ன்னு இருந்தால் இப்போ இதோட டீஜெனரசி என்னவாக இருந்திருக்கும்? டீஜெனரசி வந்து 1 2 3. புரியுதுங்களா? ஃபார் இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னது. சரிங்களா? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எனர்ஜின்ற ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறீங்க. அதிலிருந்து ஒரு வேல்யூஸ் கிடைக்கும். என்னோட வேல்யூ என்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ண போகிறீங்க. அதிலிருந்து டீஜெனரசி எத்தனை பாசிபிலிட்டியில் நீங்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறது தான் டீஜெனரசி. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷின். ஃபார் ஏ particle of mass m in a 1D box of length 2L, the energy of level corresponding to n = 8 is அப்படின்னு கேட்டுருக்காங்க. நம்மளுக்கு எனர்ஜி தான் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எனர்ஜி என்ன அப்படின்றதுக்கு. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு எழுதலாம். கிவன் நீங்கள் எப்போயுமே இப்படி எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். கிவன் பாக்ஸ் வந்து 1D பாக்ஸ். ஓகேங்களா? தென் லென்த்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோட வேல்யூ வந்து 2L அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் மாஸ் வந்து m = mனே கொடுத்துட்டாங்க. மாஸ் m = m. ஓகே, வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் எனர்ஜி. அது போக என்ன கொடுத்துருக்காங்க? n = 8 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம 1D பாக்ஸுக்கு எனர்ஜி கண்டுபிடிக்கணும். இப்போ வாட் இஸ் அ ஃபார்முலா? E = n² h² / 8ml². ஓகேவா? ஸோ என்ன ஸ்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே எதுவும் ஸ்டேட் எதுவும் மென்ஷன் பண்ணலை. பட் நம்மளுக்கு வந்து n = 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம வேல்யூஸ் அப்படியே வந்து டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். E = n-க்கு பதிலாக 8² × h² / 8 × m வந்து m தான் சேம். L-க்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்? we have to substitute 2L². புரியுதுங்களா? இந்த ஸ்டெப் ரொம்ப கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் 8² என்னோட கன்வீனியன்ட்டுக்கு n 8 × 8 × h² / 8 × m × 2² பண்ண எப்படி வரும்? 4 × L² அப்படின்னு எழுதலாமா? ஓகே, நவ் ஐ எம் கோயிங் டு கேன்சல். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 8 8 கேன்சல் பண்ணலாம். 4யும் இல்லைனா 2. ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா h², அதாவது 2h² / 8ml². ஓகே, எனர்ஜி = 2h² ml². ஸோ அமாங் த ஆப்ஷன்ஸில் பாருங்கள் விச் ஒன் இஸ் கரெக்ட். அதாவது 2h² / 8m². திஸ் இஸ் அ 4 மார்க் கொஸ்டின் கைஸ். வெரி சிம்பிள். இதில் ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சா? நோ. ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஒன். ஓகே, வெரி சிம்பிள் கொஷின் அண்ட் வெரி டைரக்ட் கொஷின். உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். இந்த ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த ஒரு சிம்பிள் கேல்குலேஷன் மூலமாக உங்களுக்கு 4 மார்க்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஓகே, ஸோ குவாண்டம் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருப்பாங்க. பட் இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் மாற்றிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஒன்ஸு உங்களுக்கு அந்த ட்ரிக்கும் அது எப்படி அப்ளை பண்ணணுன்ற அந்த நாலேஜும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். See here, the next question. Okay, the given energy is twice than
the ground state energy of 3D box. Okay, um, the lowest energy and the degeneracy is. ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லோயஸ்ட் எனர்ஜியும் கண்டுபிடிக்கணும், அதே நேரத்தில் டீஜெனரசியும் எவ்வளோ அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலிருந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஓகேவா, சேம் தான். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டீஜெனரசி மட்டும் கேட்டிருந்தாங்க. செகண்ட் கொஸ்டினில் எனர்ஜி கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டினில் என்னன்னா போத் டீஜெனரசியும் எனர்ஜியும் எவ்வளோ அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிவன் என்னன்னு பாருங்கள். கிவன் வந்து 3D பாக்ஸ். ஓகே, கிவன் வந்து 3D பாக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்துக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன, த கிவன் எனர்ஜி இஸ் ட்வைஸர் தென் த கிரவுண்டு ஸ்டேட் எனர்ஜி. ஓகேவா, அதாவது கிரவுண்டு ஸ்டேட் 3D பாக்ஸோட கிரவுண்டு ஸ்டேட் எனர்ஜியோட ட்வைஸாக இருக்கும் இதோட எனர்ஜி. இந்த பார்ட்டிகளோட எனர்ஜி வந்து எவ்வளோ இருக்குன்னா 3D பாக்ஸோட ட்வைஸ், அதோட எவ்வளோ இருக்கோ அதை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? தென் இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டீஜெனரசி கண்டுபிடிக்கணும். இந்த எனர்ஜி ஸ்டேட் எவ்வளோ அப்படின்றதே நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா, ஸோ ஃபார் 3D பாக்ஸ், what is the ground state energy கான ஃபார்முலா என்ன? E equal to h square divided by 8ml square. ஓகே, இன்ட்டு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா nx square ப்ளஸ் ny square ப்ளஸ் nz square அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? now கிரவுண்டு ஸ்டேட்டாக இருந்தால் இதோட வேல்யூ என்ன? 1,1,1. ஓகே, என்னோட வேல்யூ substitute the value here, h square divided by 8ml square into 1 square plus 1 square plus 1 square. ஓகே, ஸோ இப்போது E equal to h square. இப்போ இது மொத்தத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஸ்கொயர்ன்றது 1 தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 3 கிடைக்கும். ஓகேவா, 3 8ml square. ஸோ திஸ் இஸ் ஃபார் கிரவுண்டு ஸ்டேட். ஓகே, 3D பாக்ஸோட கிரவுண்டு ஸ்டேட் எனர்ஜி லெவல் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த எனர்ஜின்றது என்னவா இருக்கும் அப்படின்னா 3D கிரவுண்டு ஸ்டேட்டோட எனர்ஜியோட ட்வைஸாக இருக்கும். ஸோ வந்த வேல்யூஸை நம்ம என்னால் பண்ணணும்னா மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் கிடச்சிடும். அப்போது எனர்ஜின்றது என்னது? E equal to 2 into 6h square divided by 8ml square. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திஸ் இஸ் அ எனர்ஜி. நம்ம எனர்ஜியை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, தென் இதுக்கான டீஜெனரசி என்ன அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். லாஸ்ட் கேஸில் நான் சொல்லியிருந்தேன் டீஜெனரசி வந்து எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு. பேஸ்ட் ஆன் த என் வேல்யூ, இங்கே முன்னாடி என்ன இருக்குது? 6ன்னு இருக்குது. ஓகேவா, இந்த 6 வந்து எத்தனை பாசிபிலிட்டி நம்ம கொண்டு வரலாம்? nx, ny அண்ட் nz அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேவா, இதுவே 2D பாக்ஸாக இருந்தால் ஒன்லி nx அண்ட் ny மட்டும்தான் எழுதுவோம். 3D பாக்ஸ்ன்றதுனால தான் நம்ம 3 இதில் எழுதுகிறோம். ஓகேவா, ஸோ சொன்ன மாதிரி 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். ஓகே, 1 + 4 நம்மளுக்கு 6ன்னு கிடைக்கும். தென் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் அகெயின் 6 கிடைக்கும். 2 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர்னாலும் 6 கிடைக்கும். இதை தவிர வேறு எந்த பாசிபிலிட்டிலையும் இதை எழுத முடியாது. ஓகேவா, ஸோ அப்போது நமக்கு கிடைச்சக்கூடிய பாசிபிலிட்டி இதுதான். ஓகே, அதாவது இங்கே கொடுக்கக்கூடிய 1 2 3 வேல்யூஸ்க்கும் இங்கே எடுக்கக்கூடிய 1 2 3க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் வந்து இங்கே 1 1 தானே எடுத்துருக்கோம், இங்கே ஏன் 2 போட்டிருக்கோம் அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். ஓகேவா, நம்ம என்ன கொண்டு வரோம்னா இந்த 6 வந்து எப்படியெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்றது மட்டும்தான் கொண்டு வரோம். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் 2 ஸ்கொயர்னு போட்டால் 8 ஆகிடும். இதில் நம்ம 0வும் கொண்டு வர முடியாது. ஓகேவா, 0வும் போடக்கூடாது. நம்மளுக்கு வந்து எல்லாமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு 6ன்னு கிடைக்கணும். புரியுதுங்களா? ஸோ அந்த பாசிபிலிட்டியில் தான் நம்ம இதை எழுதியிருக்கோம். ஸோ மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1 2 3 பாசிபிலிட்டி வந்து 3 பாசிபிலிட்டி. ஸோ இதுதான் டீஜெனரசி. அப்போ எனர்ஜின்றது 6h ஸ்கொயர் டிவைட் பை 8ml ஸ்கொயர் இன்ட்டு டீஜெனரசி வந்து 3. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டீஜெனரசி 3ஆக இருக்கிறது வந்து ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சியும் மட்டும்தான். ரிமைனிங் 2 ஆர் ராங். ஸோ ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஏ அண்டு சி இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஏல 3h ஸ்கொயர்னு இருக்குது. பட் சியில் பார்த்திங்க அப்படின்னா 6h ஸ்கொயர் டிவைடட் பை 8ml ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ எந்த ஆன்சர் இஸ் ரைட்? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ வெரி சிம்பிள் கொஷின், 4 மார்க்கில் கேட்ட கொஷின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 4th கொஷின், the difference in the second and first excited state energies, that is called delta E, for a particle in 1D 2D square and 3D cubic box. ஓகே, மூணுமே என்ன சேம் தான். ஓகே, ஸ்கொயர் பாக்ஸ் ஆர் கியூபிக் பாக்ஸ்ன்றது ஆஃப்டர் சேம் லென்த் ஃபார் ஈச் இஸ்.
ஓகேவா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 1D 2D 3D பாக்ஸ்ன்றது எப்படி இருக்கும், அதாவது எந்த ஸ்டேட்டுக்கு நடுவில்னா செகண்ட் அண்ட் ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு. ஓகேவா? யாரோட எனர்ஜி வந்து ஹையாக இருக்கும், 1Dயா 2Dயா 3Dயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இங்கே ஒரு 4 ஆர்டர்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் கைஸ். நீங்கள் கரெக்டாக அந்த 1D 2D பாக்ஸ்னா அந்த என்னோட வேல்யூஸ் மட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. அதிலிருந்து நீங்கள் டெரைவ் பண்ணி கொண்டு வர போகிறீங்க. ஓகேவா? கொஸ்டினை பார்த்து என்றைக்கும் பயப்படாதீங்க, ஜஸ்ட் ஃபேஸ் இட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம 1Dயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கிவன் வந்து எனர்ஜி டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதாவது செகண்ட் அண்டு ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுன்றது. ஓகேவா? ஃபஸ்ட்டு 1D பாக்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். ஓகே, 1D பாக்ஸ். ஸோ எனர்ஜின்ற ஜென்ரல் ஃபார்முலா என்ன, E = n² h² / 8ml². புரியுதுங்களா? தென் E = ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட். கிரவுண்டு ஸ்டேட்டாக இருந்தால் n = 1. ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டாக இருந்தால் n = 2. செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டாக இருந்தால் n = 3. புரியுதுங்களா? இப்போ டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? நம்மளுக்கு கேட்டிருக்குது என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட் எக்ஸைட்டட் அண்ட் செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். அப்போது E1 நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டை. ஓகே, E ஃபஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? E ஃபஸ்ட் எக்ஸைட்டட்னா என்னோட வேல்யூ என்ன வரும், 2² h² / 8ml². ஓகேங்களா? 2² n²னால சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும், 4h² / 8ml². அதாவது E ஃபஸ்ட்டுன்றது. ஓகே, இப்போது செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், அதாவது E செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் = இப்போ E செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n = எவ்வளோ வரும், 3ன்னு வரும். யூ ஹேவ் டு சப்ஸ்டியூட் த வேல்யூ ஹியர். 3² × h² / 8ml². ஓகே, 3² நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 9 × h² / 8ml². ஓகே, திஸ் இஸ் ஃபார் E செகண்ட். ஓகேங்களா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டெல்டா, த எனர்ஜி டிஃபரன்ஸ் பிட்வீன் செகண்ட் அண்டு ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். டெல்டா E = E2 - E1. ஓகே, E2 - E1. சப்ஸ்டியூட் த வேல்யூ ஹியர். ஓகேவா? ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க என்ன கிடைக்கும், E2ன்றது 9h² / 8ml² மைனஸ் E1ஓட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4h² / 8ml² இருக்குது. ஓகேங்களா? காமனாக இருக்கிறத வெளியே எடுத்தோம் அப்படின்னா, அதாவது h² / 8ml², இதை வெளியே எடுத்தீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது 9 - 4. ஓகே, 9 - 4ன்றது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போது டெல்டா E = எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 5 / 5h² / 8ml². ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் 1D பாக்ஸ். ஓகே, 1D பாக்ஸில் த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செகண்ட் அண்டு ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட். ஓகே, இப்போ நம்ம 2D அண்டு 3Dக்கு இதேமாரி கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? நவ் செகண்ட் 2D பாக்ஸ். ஓகே, ஸோ 2D பாக்ஸில் ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டாக இருந்தால், ஓகே, ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு என்னோட வேல்யூ என்ன, nx அண்ட் ny. ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டாக இருந்தால் 1,2. ஏன்னா கிரவுண்டு ஸ்டேட்டுக்கு தான் 1,1. நம்ம ஏதாவது ஒன்றை வந்து 2ன்னு எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு. செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டாக இருந்தால், செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு என்ன எடுப்போம், 2,2. ஓகேவா? ஸோ இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலாஸை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வாட் இஸ் த ஃபார்முலா, E = h² / 8ml² × nx² + ny². Okay, so this is the formula. Then E = h², ஃபஸ்ட்டு நம்ம இது வேணால் E ஃபஸ்ட்டுன்னு எடுத்துக்கலாம். E ஃபஸ்ட். ஓகே, h² / 8ml². ஓகே, இன்ட்டு nx² பதிலாக நான் 1² ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 1² + 2². ஸோ வாட் வி கெட், h² / 8ml² இன்ட்டு 1² பண்ணால் 1, 2² பண்ணால் 4. ஸோ டோட்டலி வாட் வி கெட் ஃபார் ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு, அதாவது E ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 + 1 5, 5h² / 8ml² அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ நம்ம செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு கால்குலேட் பண்ணணும். ஓகே, E
second equal to h square divided by 8 ml square into second வந்து 2 square plus 2 square. Okay, h square divided by 8 ml square. 2 square na 4 plus 4. Okay, what we get 8. Okay, அப்போ for second excited state க்கு E ஓட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? E second excited state 4 plus 4 8 h square divided by 8 ml square. Don't cut anything. Okay, இந்த 8 கேன்சல் பண்ணிடாதீங்க. This is second excited state. Okay, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எனர்ஜி டிஃபரன்ஸ். ஓகே, எனர்ஜி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட், அதாவது E செகண்ட் மைனஸ் E ஃபர்ஸ்ட். ஓகே, E செகண்ட்ன்றது இங்கே எவ்வளோப்பா இருக்குது? E செகண்ட்ன்றது 8h ஸ்கொயர் டிவைடட் பை 8 ml ஸ்கொயர் மைனஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட்ன்றது 5h ஸ்கொயர் டிவைடட் பை 8 ml ஸ்கொயர். இங்கே காமனாக இருக்கிறத நம்ம எடுத்துடலாம். அதாவது h ஸ்கொயர்டு நீங்கள் காமனாக எடுத்தீங்க அப்படின்னா h ஸ்கொயர் டிவைடட் பை 8 ml ஸ்கொயர்டு நீங்கள் காமனாக எடுத்தால் ரிமைனிங் இருக்கிறது 8 minus 5. 8 minus 5ன்றது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 3. ஓகே, ஸோ அப்போது 3h ஸ்கொயர் டிவைடட் பை 8 ml ஸ்கொயர். This is for delta E 2D box. This is for 2D box. Okay, now next நம்ம 3D boxக்கு பார்க்க போகிறோம். See here, for 3D box, okay, for 3D box நமக்கு நல்லாவே தெரியும் ஃபார்முலா என்ன? E equal to h square divided by 8 ml square into nx square ny square plus nz square. Okay, so this is a formula for first excited state na first excited state க்கு 1, 1, 2, second excited state க்கு 1, 2, 2 என்னோட வேல்யூ. ஸோ இதை இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். E equal to h square divided by 8 ml square into nx square 1 square 1 square plus 2 square. ஸோ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1 square 1 squareன்றது 2, 4 square, சாரி 2 squareன்றது 4 கிடைக்கும். ஸோ 4 plus 6 1 plus 1 6. ஓகே, 6h square divided by 8 ml square. This is for E first. ஓகே, இதே வந்து E செகண்டுக்கு எப்படி இருக்கும்? E செகண்ட் ஜஸ்ட்டு 1 ஸ்கொயர் பதிலாக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்கொயர் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க. 8 ml ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். இப்போ என்ன கிடைக்கும்? 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னா 4 ப்ளஸ் 4 ப்ளஸ் 1 9. 9h ஸ்கொயர் டிவைடட் பை 8 ml ஸ்கொயர் பர் செகண்டுக்கு. ஓகே, இப்போ எனர்ஜி டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும். டெல்டா இ equal to 9h square divided by 8 ml square minus 6h square divided by 8 ml square. இப்போ ரெண்டையும் காமனாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 minus 6ன்னு கிடைக்கும். 9 minus 6ன்றது 3. ஓகேவா? 3h square divided by 8 ml square. This is for 3D box. It's very easy தான். ஓகேவா? பட் கொஞ்சம் லென்த்தான கொஸ்டின், அவ்வளோதான். ஓகே, ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணலாம். 4 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ரிலேஷனை எழுதலாம். ஓகே, ஃபார் 1D பாக்ஸுக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா, ஓகே ஃபார் 1D பாக்ஸுக்கு எவ்வளோ கிடச்சிச்சு நம்மளுக்கு? டெல்டா இ 1D எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 5h ஸ்கொயர் டிவைட் பை 8 ml ஸ்கொயர். ஓகே, அதே வந்து டெல்டா இ வந்து ஃபார் 2D பாக்ஸுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3h square divided by 8 ml square. Okay, for 3D பாக்ஸ்க்கு delta E 3Dக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 3h square divided by 8 ml square. ஓகே, இப்போ இதில் இருந்தால் இந்த ரிலேஷனை நீங்கள் டெரைவ் பண்ண போகிறீங்க. இருக்கிறதுல யாருக்குப்பா எனர்ஜி ஹையாக இருக்குது அப்படின்னா 1D பாக்ஸ் தான். ஏன்னா இதில் 5h ஸ்கொயர்டுன்றது அதிகமாக இருக்குது. பட் இவங்க ரெண்டு பேருக்கு பார்த்தீங்களாக்கும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? 3h square 8 ml square 3h square 8 ml square. இப்போ இந்த ரிலேஷன் என்ன? டெல்டா E 1D box is greater energy and delta E 2D equal to and delta E 3D. They have equal energy. Yes or no? They have equal energy. ஸோ இப்படி தான் நம்ம ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஆப்ஷன் கரெக்டாக ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம்.
see here the correct option அதாவது delta 1eன்றது greater-ஆ இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே பாருங்கள் delta 1e is greater than delta e. okay, delta e second d 3d. okay, அப்போ which one is correct option? Option A is right one. okay, so it's very simple. உங்களுக்கு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ஓகேவா, இதே மாதிரியான கொஷின்ஸ் தான் நீங்கள் கொஷினை பார்க்க போகிறீங்க, ஃபார்முலாஸில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, ஈஸியாக 4 மார்க்ஸ் கெயின் பண்ண போகிறீங்க, இவ்வளோதான். ஓகே, பட் கொஷினை பார்த்து என்றைக்கும் பயப்படாதீங்க, ஜஸ்ட்டு ஃபேஸ் இட், அதை ஃபேஸ் பண்ணுங்கள். எல்லா கொஷின்ஸுமே ஈஸி தான். ஃபார்முலாஸும் அதை எப்படி அப்ளை பண்ணணுன்ற நாலேஜ் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கான கிளாஸஸ் இஸ் ஓவர். ஓகே.